கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 85:2. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை மூடுகிறார். ஏனென்றால் அவர் நம்மேல் பிரியம் வைத்து நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவனாகிய கரத்திலே கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அதை மன்னித்து மூடி போடுகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் மக்களிடத்தில் நம்முடைய பாவத்தை சொன்னோம் என்றால் சரியான நேரம் பார்த்து சரியான நேரத்தில் அந்த பாவத்தை குறித்து சொல்லி நம்மை அசிங்கப்படுத்துவார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒவ்வொருவருடைய இருக்கிற குறையும் மற்றவர்களுக்கு தெரியாதபடி அதை மூடி போடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஏனென்றால் நம்மேல் வைத்திருக்கிற பிரியம், அந்த பிரியத்தின்படி அவர் நமக்காக சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் தேவனாயிருந்தும் நமக்காக இந்த பூமியிலே வந்து பிறந்து அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே நமக்கு கொடுத்து சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். எனவே பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களையும் விட்டுவிட்டு தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் அண்டை கிட்டி சேரும்போது நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி நம்மை மகிழ பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். பாவம் நம்மிடத்திலே காணப்படுமாயின் அவ்விடத்திலே அவருடைய இரத்தத்தால் அனுதினமும் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் மாறுவோம். அப்பொழுது அவர் அனுதினமும் நம் வாழ்வில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி விசாலத்தை கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.